தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. வேறு பிரிக்கப்பட்டது ஏன்? அபிஷேகம் பெற்றது ஏன்? வெறும் அந்நிய பாஷை பேசிக்கொள்ள அல்ல, பிறருக்கு ஆசீர்வாதமாயிருக்க. அப்ப குயவன் விரும்புகிறபடி இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு அனுமதி கொடுப்போம். ஆவியானவரை அழைப்போம். ஆவியானவரை அழைத்து அவரிடத்துல சொல்லுவோம், பிரேக் மீ, mold me and use me, O Lord. உடைங்க ஆவியானவரை. இன்னும் என்னிடத்தில் உடைக்கப்படாத பகுதிகளை உடைங்க சொல்லுங்க. இன்னும் என்னிடத்தில் நொறுக்கப்படாத பகுதிகளை நொறுக்குங்க. நீர் விரும்புகிற பாத்திரமாக, ஆயிரங்களுக்கு அல்ல லட்சங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கவே நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். என்னுடைய ஈகோ, என்னுடைய கோபம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம் எல்லாவற்றையும் இப்பொழுது உடை. என்னுடைய ஆசைகளை நொறுக்கும். கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் பேசு. மரதியாந்த சிவாக்கலா ஷிப்லேக்கர் ரமாஷிகாரா மீக்கரோதியாந்த ரமாஷிகாரா மர்பியாந்த மாமா மாமா. Permit the Holy Spirit. பெர்மிஷன் கொடுங்க. ஆவியானவனை உடைக்கும்படியா, ஆவியானவர் நம்மை நொறுக்கும்படியா, அவர் விரும்புகிறதான விசேஷித்த பாத்திரமாக சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு பாத்திரமாக இருக்க விரும்பலை, நான் ஒரு பாத்திரமாக இருக்க விரும்பலை. ஒரு அலுமினிய டம்ளர் கூட இட் கேன் யூஸ், அது உபயோகமாகிறது. ஆனால் ஆண்டவரே அப்படி அல்ல, விலையேற பெற்ற பொற்பாத்திரமாக உடையும். என்னை உடை. பேசுங்க. அவரோடு பேசத்தான் நம்ம வந்திருக்கிறோம். உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியை செலுத்த நாம் வந்திருக்கின்றோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லும் பொழுது அது உதட்டிலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து வரட்டும், உள்ளத்திலிருந்து வரட்டும். மியாத்தரபஷிகாயாத்தோ மகாத்தரபுக்க மாமா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. என்னை உடையும், இன்னும் உடையும். நீர் விரும்புகிற அந்த லெவலுக்கு நான் வர உடைத்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் விரும்புகிற அளவுக்கு நான் அந்த தகுதி நிலை பெறுகிற வர இன்னும் என்னை உடையும் ஆண்டவர். என்னுடைய கௌரவம், கனம், ஈகோ, என்னுடைய கோபம், என்னுடைய வெறுப்பு உடையணும். உடைங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால், நான் உடைக்கப்படாதவனாய் நிற்கின்ற பொழுது எனக்கு அது ஆசீர்வாதம் இல்லை, என் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. என்னை உடையும் என்று நான் கேட்கிறதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்பீர்களா? என்னை உடையும், இன்னும் உடையும். நான் திருப்திப்பட மாட்டேன், நீங்கள் திருப்திப்படணும். நீங்கள் திருப்திப்படுகிற வர நான் நொறுக்கி ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போகிற வர ரீத்தலோ சுமையா ராணியாட்ட ரூபிஷேகர உடைங்கப்பா, உடைங்கப்பா, நொறுக்குங்கப்பா,
என்னை உடைங்கப்பா. நீர் விரும்புகிற பாத்திரமாய் நான் வணையப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பேசுங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தா சொல்லுங்க. ஆவியானவரை பார்த்து உடைங்க, உருமாற்றுங்க. உங்க கையில் இருக்கிறதே போல ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. உங்க கையில் இருக்கிறதே போல ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னா, நீ பாக்கியமாக இருக்கணும்னு சொன்னா, அவருடைய கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவர் விரும்புகிற பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும், நீ இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும். மராஷிகால் காத்தரோ மௌதியாந்தரமாஷிகாலாவா. இந்த நினைவிலே இன்னைக்கு ஆராதனை முடிச்சா கூட பரவாயில்லை. நான் உடைக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை போல நாம் ஒவ்வொருவரும் உடைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், உன்னையும் என்னையும் விலை உயர்ந்த பாத்திரமாக, அவர் விரும்புகிற பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். கோபப்பத ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒத்து போவோம், ஒத்துழைப்போம், பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். இவலபோ சிவஹதரபி கலபபா மல்கதரப ஷிந்தரதியா தரபா. என்னை உடையுமே, இன்னும் உடையுமே. நான் ஆசைப்படுகிறேன். சொல்லுவோமா? என்னை உடையுமே, இன்னும் உடையுமே, உம் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். மீண்டும் எல்லாரும், என்னை உடையுமே, இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். சபையாரலாம், என்னை உடையுமே. இன்னும் ஒரு விசை சபையார் உடைங்கப்பா. குயவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என் மேல் படணுமே. எத்தனை பேருக்கு ஆசை? குயவனே நீர் என்னை தொடருமே, உம் கரம் தினம் என் மேல் படணுமே. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கவே. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கவே. என்னை உடையுமே, இன்னும் உடையுமே, உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லுவோம். என்னை உடையுமே, இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. எவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர். ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லிட்டோம். எல்லாரும் நம்மளை அழுக்குன்னு சொன்னாலும் நம்முடைய அழுக்கையெல்லாம் கழுவி, அவர் கமெண்ட் மட்டும் அடிக்கலை, அவருக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்தார். ஆமாம், சொல்யூஷன் மாத்திரம் கொடுக்கலை, அதுக்கு ஒரு ரிவார்டும் கொடுத்தார். ஆமாம்,
நீ சரியில்லாத ஆள் சரியில்லாத ஆள் என்று சொல்லி ஒதுக்கலை. எல்லாரும் ஒதுக்குனாங்க. ஆனால் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். எடுத்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி என்னையும் அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. எனவே பாடும் பொழுது நாம் உணர்ந்து பாடுகின்ற பொழுது அது நமக்குள்ள கிரியை செய்யும். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. என்னை உடையுமே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடையுமே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை எதிர்த்து நின்றேன், கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விலகி போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை எதிர்த்து நின்றேன், கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விலகி போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. என்னை உடையுமே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உயவனே நீர் என்னை தொடருமே, கரம் தினம் என் மேல் படருமே. ஆசைதான்பா. உயவனே நீர் என்னை தொடருமே, கரம் தினம் என் மேல் படருமே. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கவே, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்கவே. இன்னும் உடையுமே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். என்னை உடையுமே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ஓ இன்னும் உடையுமே இன்னும் உடையுமே, உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எழுந்து நின்று சொல்லுவோமா, நீர் என்னை வணையும் போது உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்தும் போது நீர் காட்டுகிற வழி என்பதை அறிந்தும் அது எனக்கு விருப்பம் இல்லாதனால எதிர்த்து நின்றேனே. நீங்கள் என்னை பிடிச்சாலும் எப்படி அந்த களிமண் வழுகிக்கிட்டு போகுதோ அதே போல் விலகிட்டு போனேனே. அவருடைய கரத்தில் இல்லாத வர, அவருடைய சித்தத்தில் நாம் இல்லாத வர தேவனும் நம்மை கொண்டு மகிமை அடைய முடியாது, நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவர் கரத்தில் இருக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம், அவருடைய கரத்தில் இருக்கிறது தான் நமக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன்,
பெரிய உலகத்திலே பெரிய பணக்கார பெண், அவள் கையில் சும்மா சாதாரண நிக்கல்ல 4-5 வளையலும் செயினும் போட்டிருந்தா கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவள் கையில் மோதிரம் போட்டிருக்கா, அது தங்கமே இல்லை, சாதாரண ஒரு ரோட் சைடில் விற்கிற மோதிரமாக இருந்தாலும் நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அது தங்கமாக நினைப்பீங்க. ஏன்னா போட்டிருக்க ஆள் அந்த ரிங் யார் கையில் இருக்குது சொல்லுங்கள்? அந்த மோதிரம் யார் கையில் இருக்குது? ஆமாம், அது தங்கமே இல்லாட்டாலும் போட்டிருக்க ஆள் பெரிய ஆளாக இருக்கிறதுனால அது தங்கமாக நம்ம நினைக்கிறோம்ல. தங்கத்தை காட்டுறது விலை உயர்ந்ததாக நினைக்கிறோம்ல. அப்போ நமக்கும் எனக்கும் உனக்கும் அதுதான் பாக்கியம். அவர் கையில் இருக்கிறது தான் நமக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. எஸ், ஐ ஆம் அன்வர்தி, ஐ ஆம் நாட் வர்தி. நான் தங்கம் கிடையாது, ஆனால் நான் அவர் கைக்கு போன உடனே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கூடுமானவரை அவர் கையிலே இருக்க நாம் ஆசைப்படுவோம். நம்முடைய ஆசையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. எனவே உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆசையை அவருக்கு வெளிப்படுத்துமா? கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். என்னை உடையுமே, இன்னும் உடையுமே. உம் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உடையுமே, இன்னும் உடையுமே. உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எல்லாரும் உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். மறுபடியும் கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். அதற்கு இன்னும் உடையுமே, என் ஆசைகளை உடைங்க, என் விருப்பங்களை உடைங்க, என் திட்டங்களை உடைங்க. பலா சத்தர பாகால பாத்தியாத்தர ஓ லார்ட், சின்சியரா கேட்போமா, உண்மையா கேட்போமா? நான் உடைக்கப்படாத வர நான் ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களுக்கு இருக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் உடைக்கப்படாத வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம் அவர் உடைக்கப்பட்டதுனாலதான். வாயை திறந்து சொல்லுங்க, மௌனமா இருக்காதீங்க. என்னை உடைங்க ஆண்டவரே, என்னை உடைங்க ஆண்டவரே. இன்னும் உடையுமே, உம் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆசை, என்னுடைய நோக்கம், என் விருப்பம் ஆண்டவரே எப்பொழுதும் உங்க கரத்தில் இருக்கிறதா? ராஜாதி ராஜாவுடைய கரத்தில் இருக்கத்தான் ஆசைப்பட்டேன். கர்த்தாதி கர்த்தருடைய கரத்தில் இருக்கத்தான் ஆசைப்படுறேன். ரூபலபா சிக்கலபா பாபா ரூபி அந்தரமா நமமா மில்கரபலபா சிக்கலோசியா மாமா ரீபலபா. அப்பா, எங்களுடைய இதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரேன். இதோ இந்த வேளையில எங்களுடைய விருப்பம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் உங்களுடைய கரத்துல இருக்கணும், உங்களுடைய கரத்துல இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல இருக்கணும் ஆண்டவரே. அந்த மகிமையின் கர
கரத்துல, அந்த வல்லமை உள்ள கரத்துல, அந்த அதிகாரம் உள்ள கரத்துல அப்படியே கர்த்தரை உயர்த்துவோம். எஸ் மரியானமா சாந்தரமா ரிபானாமா ஷிகாராமா தியாந்தாராமா. Yes, Lord. Oh, wonderful Jesus. We bless your holy name. அதே போல ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை ஆண்டவர். உம்முடைய கரத்தில் இருந்த அந்த குறைவுள்ள 5 அப்போ 2 மீன் பலுகி பெருகி 1000 ஆயிரங்களை போஷித்ததை போல உம்முடைய கரத்தில் இருந்தால் நான் 1000ங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எனவே உம்முடைய கரத்தில் இருக்க நான் ஆசைப்படுறேன்ப்பான்னு சொல்லுங்க. வேதத்தில் பார்க்கிறோம், உம்முடைய கரம் யாரையெல்லாம் தொட்டதோ அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. உம்முடைய கரம் யாரையெல்லாம் தொட்டதோ அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. எனவே உம்முடைய கரத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு சுகம் உண்டா. உம்முடைய கரத்தில் நான் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பலன் உண்டா. உம்முடைய கரத்தில் நான் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மகிமை உண்டா. ஆண்டவரே, வெறும் கோல் தேவரீர் சொன்னபடி அந்த கோலை மோசேயுடைய கையில் இருந்து உயர்த்தப்பட்டதினால வழிகள் திறக்கப்பட்டதை போல, சிவந்த சமுத்திரம் திறந்ததை போல உம்முடைய கரத்தில் நான் இருக்கின்ற பொழுது அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்குமே. எனவே உம்முடைய கரத்தில் இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்க. உம்முடைய கரத்தில் எடுக்கத ஆண்டவரை நான் அந்நியமாய் கருத மாட்டேன். உம்முடைய கரத்தில் இருக்கிறத ஒரு அடிமைத்தனமாய் கருத மாட்டேன். உம்முடைய கரத்தில் இருக்கிறது அது எனக்கு ஆசீர்வாதம். உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஒரு அடிமைத்தனம் அல்ல. உம்முடைய கரத்தில் அடங்கி கிடக்கிறது அடிமைத்தனம் அல்ல, அது அதிகாரம், அது ஆசீர்வாதம். எனவே உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உணர்ந்து சொல்லுவோமா? உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு என்னை உடையுமே, இன்னும் உடையுமே. உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ஓஹோ, என்னை உடையுமே, இன்னும் உடையுமே. உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ஓ, இன்னும் உடையுமே, என்னை உடையுமே. உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். என்னுடைய பலத்த கரத்தினால உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. எப்பொழுதும் உம்முடைய கரத்தில் இருக்க நான் விரும்புகிறேன். இயேசுவின் இந்த நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.